Hi, welcome to Chemistry in Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா thin layer chromatography. TLC உடைய other name பாத்தீங்கன்னா planar chromatography. TLC ல stationary phase வந்து silica gel. Silica gelனா என்னன்னா silicon dioxide. ஓகேவா? Then mobile phase வந்துட்டு organic solvents. Then இதோட principle என்னன்னா adsorption. Adsorption is the principle of thin layer chromatography அப்படினு சொல்லியாச்சு. So அப்போ இந்த mixture of compoundsக்கு வந்து stationary phase கூடயே affinity வந்து அதிகமா இருந்ததுன்னா இந்த stationary phaseல வந்து அதிகமா adsorb ஆகும். Adsorb ஆகிட்டு it will move slower and eluted lost. Suppose இந்த mixture of compounds plant extract எதுக்குனாலும் stationary phase கூட affinity வந்து கம்மியா இருந்ததுன்னா adsorption வந்து கம்மியா இருக்கும். So it will move faster and eluted first. ஓகேவா? So இப்படிதான் வந்து ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒரு ஸ்டேஷனரி ஃபேஸ் கூட இருக்கக்கூடிய அஃபினிட்டி வந்து ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் இண்டிவிஜுவலா இது வந்து செப்பரேட் ஆகும். ஓகேவா? ஒரு டிஎல்சி ரன் பண்றதுக்கு எதெல்லாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஷனரி ஃபேஸ், தென் மொபைல் ஃபேஸ், then what is the solid support, then preparation of TLC plates, then development chamber and development techniques, then detecting agents. So these are the requirements for thin layer chromatography. First of all, stationary phase. Here stationary phase is solid. So silica gel powder தான் வந்து இங்க வந்துட்டு stationary phase. So silica gelனா என்னன்னா silicon dioxide. ஓகேவா? ஸோ இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. சிலிக்கா ஜெல் H அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா அதுக்கு வந்து சிலிக்கா ஜெல் மட்டும்தான் அதுல இருக்கு, சிலிக்கான் டை ஆக்சைடு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு மீனிங். ஓகேவா? சிலிக்கா ஜெல் G அப்படின்னு சொல்லி சொன்னா சிலிக்கா ஜெல் பிளஸ் ஜிப்சம் சால்ட். ஜிப்சம் சால்ட்னா கால்சியம் சல்ஃபேட். ஓகேவா? ஸோ சிலிக்கா ஜெல்லும் இருக்கு, கால்சியம் சல்ஃபேட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி மீனிங். இது சிலிக்கா ஜெல் GF ஜிப்சம் ஃப்ளோரசன் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா சிலிக்கா ஜெல்லும் இருக்கும், கால்சியம் சல்ஃபேட்டும் இருக்கும், பிளஸ் ஃப்ளோரசன் இண்டிகேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் யோசின் ஏதோ ஒன்று சம்திங் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சில ஃப்ளோரசன் சப்ஸ்டன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா அலுமினியம் ஆக்சைடு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அலுமினியம் ஆக்சைடு வரும்போது அது கூட வந்து ஜிப்சம் சால்ட் ஓட வரும், ஜிப்சம் சால்ட் இல்லாமலும் வரும். ஓகேவா? தென் அதுக்கப்புறமா செல்லுலோஸ் பவுடர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் லீஸ்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட், ரொம்ப மைனராக தான் நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் மேஜர் நமக்கு எப்பவுமே வந்து சிலிக்கா ஜெல் மட்டும்தான். ஓகேவா? தென் மொபைல் ஃபேஸ். மொபைல் ஃபேஸ் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் இருக்கு வித் இன்க்ரீசிங் பொலாரிட்டியில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து சப்போஸ் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் நான் போலார் நேச்சரில் வந்து அதிகமாக வந்து செப்பரேட் ஆகக்கூடியதா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ நீங்க பொலாரிட்டி கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரீங்க. இப்போ இங்க வந்து நான் போலார் ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் இது வந்து அதிகமா வந்து செப்பரேட் ஆகும். கொஞ்சமா பொலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக இதுல இருக்கக்கூடிய நான் போலார் கொஞ்சமா செப்பரேட் ஆகி கடைசி போலார் அதிகமா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து செப்பரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இங்க பேசிக் பிரின்சிபல். இந்த சால்வெண்ட்ஸ் மொபைல் ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து செப்பரேட் பண்ணும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சாலிட் சப்போர்ட். எப்படி வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபில அந்த ஃபில்டர் பேப்பர் வந்து ஒரு சாலிட் சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணதோ அதே மாதிரி தின் லேயர் குரோமட்டோகிராஃபில வந்து கிளாஸ் பிளேட்ஸ் ஆர் அலுமினியம் ஷீட்டு தான் வந்து இங்க வந்து சாலிட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து கிளாஸ் பிளேட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து டிஎல்சி வந்து ரன் பண்ணலாம். ஸோ கமர்ஷியலா ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கிறது எப்படி வாட்மேன் ஃபில்டர் பேப்பர் அவைலபிளா இருக்குதோ அதே மாதிரி தின் லேயர் குரோமட்டோகிராஃபியும் பிளேட்ஸும் அவைலபிளா இருக்கும். அது வந்து அலுமினியானால மேடப் ஆயிருக்கும். அதாவது இந்த சாலிட் சப்போர்ட் வந்து அலுமினியானால மேடப் ஆயிருக்கும். அதுக்கு மேல சிலிக்கா ஜெல் எடுத்து கோட் பண்ணி ஹீட் பண்ணி அதாவது ஆக்டிவேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டு வகையான சாலிட் சப்போர்ட் இருக்கு. ஒன்று வந்து கிளாஸ் பிளேட்ஸ், இன்னொன்று வந்துட்டு அலுமினியம் ஷீட். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஎல்சி பிளேட். நான் வந்து சாலிட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சொல்லிட்டேன். ஒன்று கிளாஸ் பிளேட்டு,
இன்னொன்று வந்துட்டு அலுமினியம் ஷீட்டு. அது வந்து கமர்ஷியலாக ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அவங்களே இண்டஸ்ட்ரியிலே பண்ணிடுவாங்க. இப்போ இதே இது வந்து இந்த மைக்ரோஸ்கோபி ஸ்லைட்ஸ், அந்த கிளாஸ் பிளேட்ஸை வச்சு நம்ம வந்து டிஎல்சி ரன் பண்ணோம்னா அது லேப்ல வந்து நம்மளே தான் வந்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கிளாஸ் பிளேட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிலிக்கா ஜெல்லை எடுத்து வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி, கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஒரு சஸ்பென்ஷன் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த டிஎல்சி பிளேட்டில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு 4 டெக்னிக்ஸ் இருக்குது. அது என்னலான்னா பியூரிங், டிப்பிங், ஸ்ப்ரேயிங், ஸ்ப்ரெட்டிங். ஃபஸ்ட்டு டெக்னிக் பியூரிங். பியூரிங் பார்க்கும்போது நம்ம வந்து கிளாஸ் பிளேட் எடுத்துக்கிறோம். இன்சைடு வந்து சிலிக்கா ஜெல்லை வந்து சஸ்பென்ஷனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் வாட்டரில். ஸோ அதை எடுத்து பியூர் பண்ணுறோம். ஈவனாக வந்து பியூர் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போது இந்த டெக்னிக்கோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்மிட்டி ஆஃப் திக்னஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல பியூர் பண்ணும்போது ஸ்லைடை வந்து சாய்ச்சி வச்ச மாதிரி தான் வச்சு பியூர் பண்ணுவோம். ஸோ ஒரு இடத்துல வந்து ஊற்றும் போது அது வந்து செக்ரிகேட் ஆகி லாஸ்ட் எண்டிங்கில் நிற்க சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போதும் 2 சைடுமே வந்து நமக்கு வந்து திக்னஸ் அதிகமாகும், சென்டரில் வந்து கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் திக்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. தென் செகண்ட் டெக்னிக் வந்து டிப்பிங். டிப்பிங்னு சொல்லும் போது உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம வந்து ஸ்லர்ரி ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், சிலிக்கா ஜெல் சஸ்பென்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். தென் இந்த மைக்ரோஸ்கோபிக் பிளேட், அந்த கிளாஸ் பிளேட் எடுத்து ஜஸ்ட்டு உள்ளே டிப் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அப்படி டிப் பண்ணி எடுக்கும்போது நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்லர்ரி நமக்கு தேவைப்படும். இன்னொன்று என்ன, இதுலேயுமே யூனிஃபார்மிட்டி ஆஃப் திக்னஸ் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து இதோடைய ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரேயிங். ஸ்லர்ரியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டில்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய கேப்ஸ் விழ சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபெயிலியர் டெக்னிக் தான். ஓகேவா? இப்போ நீங்களே வந்து ஒரு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிறையா கேப்ஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு இடையிலையுமே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பண்ணும்போது அந்த கேப்பாக தான் இருக்கும். பழையபடி திக்னஸாக இருக்க இடம் திக்னஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ யூனிஃபார்மிட்டி ஆஃப் திக்னஸ் வந்து இதுலேயுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. தென் ஃபோர்த்து டெக்னிக் வந்து ஸ்ப்ரெட்டிங். ஸோ ஸ்ப்ரெட்டிங்க்கு எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ப்ரெட்டிங்க்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் பிளேட்டை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரெட்டர் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்லர்ரியை பியூர் பண்ணி வச்சு அந்த ஸ்ப்ரெட்டரோட யூஸ்னால நம்ம ஈவனாக வந்து இந்த கிளாஸ் பிளேட்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் சிலிக்கா ஜெல்லை. ஸோ இந்த டெக்னிக்கில் மட்டும்தான் நமக்கு யூனிஃபார்மிட்டி ஆஃப் திக்னஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ரெட்டிங் இஸ் த பெஸ்ட் டெக்னிக் ஃபார் டிஎல்சி பிளேட் ப்ரிப்பரேஷன். நம்ம எந்த டைப்பில் வந்து பிளேட்ஸை வந்து ரெடி பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்டிவேஷன்னா என்னென்னா, பிளேட்டை வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து ஒரு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதாவது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஹீட் பண்ணணும். 100 to 120 டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு 1 to 1.5 hour வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஏன் இது வந்து ஹீட் பண்ணணும்னா, சப்போஸ் இந்த சிலிக்கா ஜெல்ல வந்து மாய்ஸ்சரோ வாட்டரோ வந்து அப்சர்வ் ஆகி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக ஹீட் பண்ணணும். இதுக்கு பேர் ஆக்டிவேஷன். சப்போஸ் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் செப்பரேஷன் எஃபிஷியண்டாக இருக்கவே இருக்காது. இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பிளேட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேவா? எந்த சாம்பிள் வந்து கையில் வச்சுருக்கோமோ அது பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டாரு, சிந்தட்டிக் ட்ரக் காம்பவுண்ட்ஸ், வாட் எவர் இட் மேபி, எந்த ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸாக இருந்தாலும் அந்த காம்போனன்ட்ஸ் எதில் டிசால்வ் ஆகுமோ அந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி ஒரு மைக்ரோ பிப்பெட்டாரு கேபிலரி டியூப் எடுத்துட்டு அதில் டிப் பண்ணி நம்ம அந்த மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சாம்பிளுடைய அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் சேம்பர். இப்போது டிஎல்சி வந்து நம்ம லேப்லேயே வந்து ரன் பண்ணுறோன்னா பீக்கர் வந்து மோர் தென் இனஃப். ஓகேவா? இதே இது இண்டஸ்ட்ரி சைடு நம்ம போகும்போது அதற்குன்னு ஒரு கிளாஸால் மேடப்பான ஒரு சேம்பர் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிளேட்ஸை வந்து வச்சு அதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து டிஎல்சி வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா?
டெவலப்மெண்ட் சாம்பர்ஸ்லையுமே வந்து நம்ம வந்து எட்ஜ் எஃபெக்ட் நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பேப்பர் குரோமட்டோகிராஃபில பார்த்த மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா டெவலப்மெண்ட் சாம்பர்ல மொபைல் ஃபேஸ் எடுத்து ஒரு 10 to 15 minutes ஒரு half an hour கூட அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் கூட சாச்சுரேட் ஆகுதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அப்பதான் வந்து அது ஈக்குவல் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம பிளேட் வைக்கும் போது நமக்கு வந்து எட்ஜ் எஃபெக்ட் ஆகாது. எட்ஜ் எஃபெக்ட்னா என்னன்னா சால்வெண்ட், அதாவது மொபைல் ஃபேஸ் வந்து மூவ் ஆகி ஃப்ளோ ஆகும்போது ஒரு கார்னர்ல இல்லைன்னா இந்த சைடு கார்னர்லயோ இல்லை சென்டர்லயோ வேவியாகவோ ஒரு அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எட்ஜ் எஃபெக்ட். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து சேச்சுரேஷன் பண்றோம். ஓகேவா? சேச்சுரேஷன் ஆஃப் அட்மாஸ்பியர் வித் மொபைல் ஃபேஸ். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் டெக்னிக்ஸ். அதாவது இங்கே வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து 1 dimensional டெக்னிக், 2 dimensional டெக்னிக்ஸ். ஓகேவா? 1 dimensionalனா ஒரு பிளேட் எடுத்து சாம்பிள் வந்து வச்சுட்டு சாம்பர்ல வச்சு ஒரே ஒரு டைரக்ஷன்ல வந்து ரன்னாக விடுறோம். ஓகேவா? கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா அது வந்து பிளேட்ல மேலே வந்து மூவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டைரக்ஷன். இது 2 dimensional டெவலப்மெண்ட்னா அந்த ஸ்லைடையே அதே வந்து டிஎல்சி பிளேட்டையே எடுத்து அந்த டைரக்ஷனை மட்டும் மாற்றி வச்சு கிடைச்ச குரோமட்டோகிராம்ஸை ஃபர்தராக வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அப்படி வேற ஒரு டைரக்ஷனில் செப்பரேட் பண்ணுறோம். தலைகீழாகவோ இல்லைன்னா வேற ஒரு சைடு வச்சு வேற ஒரு டைரக்ஷனில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணும்போது இது வந்து 2 dimensional டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிடெக்டிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, டிடெக்டிங் டெக்னிக்ஸ் கீழே இதெல்லாம் வந்து வரும். ஸோ 2 டைப் ஆஃப் டிடெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் மெத்தட், இன்னொன்று வந்து நான் ஸ்பெசிஃபிக் மெத்தடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பெசிஃபிக் மெத்தட் பார்க்கும்போது இதில் வந்து என்ன காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா சர்டன் கெமிக்கல் ரியேஜென்ட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பிளேட்டில் வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும். அது விசுவலைசேஷன் பண்ணிட்டு ஸோ நம்ம அது மூலமாக இது வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோட்டீனுக்கு வந்து எப்போவுமே கன்ஃபர்மேட்டரி ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து நின்ஹைட்ரின் வந்து படிச்சிருப்போம். ஸோ நின்ஹைட்ரின் ஆட் பண்ணோம்னா அந்த சொல்யூஷன் வந்து பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகும்போது அதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட காம்பவுண்டில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருந்ததுன்னா நம்ம டிஎல்சி பிளேட்டில் செப்பரேட் ஆகும்போது ப்ரோட்டீன்ஸ் இருந்ததுன்னா நம்ம நின்ஹைட்ரின் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது இட் வில் யூஸ் பர்பிள் கலர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா காம்பவுண்ட்ஸுக்கும் இங்கே வந்து ஸ்ப்ரே ரியேஜென்ட்ஸ் மேக்ஸிமம் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபெரிக்ளோரைடு ரியேஜென்ட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இப்போ டேனின்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ட்ரக் அண்ட் ட்ராஃப் ரியேஜென்ட்ஸ்னா நம்ம ஆல்கலைட்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம், எக்ஸெட்ரா. இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணி இந்தந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்பெசிஃபிக் மெத்தடோட அதர் நேம் என்னன்னா டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட். ஏன்னா இந்த ரியேஜென்ட்ஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த கெமிக்கல் நேச்சர் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால டிஸ்ட்ரக்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து நான் ஸ்பெசிஃபிக் மெத்தட். இந்த மெத்தடில் இந்த காம்பவுண்ட் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் இருக்கு, ஆல்கலாய்ட்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதனால தான் நான் ஸ்பெசிஃபிக் மெத்தட். ஸோ எதெல்லாம் இது கீழே வருது அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூவி சாம்பர். யூவி சாம்பர்ல வந்து ஜஸ்ட் நம்ம யூவி லைட் தான் வந்து அங்கே பாஸ் ஆகும். ஸோ நம்ம பிளேட் எடுத்து ட்ரை பண்ணிட்டு டைரக்டாக நம்ம யூவி சாம்பரில் வச்சு 2 வேவ்லென்த் இருக்கு, ஷார்ட் யூவி, லாங் யூவி. ரெண்டுலையுமே நம்ம பார்க்கும்போது வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா அயோடின் சாம்பர். அயோடின் சாம்பரில் அயோடின் கிறிஸ்டல்ஸ் வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து பிளேட்டை வைக்கும்போது அங்கே வந்து ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் தெரியும். ஸோ அது மூலமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் தின் லேயர் குரோமட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா RF வேல்யூ. இது வந்து ரிட்டார்டேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ RF வேல்யூடைய ஃபார்முலா வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி சொல்யூட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தி சால்வெண்ட் ஃப்ராண்ட். அதாவது ஒரு சால்வெண்ட் எவ்வளோ வந்து மூவ் ஆகிருக்கு அதுக்கும் அதில் அந்த சொல்யூட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு, ரெண்டுமே பேஸ் லைன்லேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு, இதுக்கு இடைப்பட்ட ஒரு ரேஷியோ தான், இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் வந்து ரிட்டார்டேஷன் ஃபேக்டர். இதை பொறுத்து தான் வந்து
எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒரு காம்பவுண்ட் வந்து செப்பரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கூட நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு காம்பவுண்ட் வந்து செப்பரேட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமினோ ஆசிட் கூட செப்பரேட் பண்ணிட்டீங்க. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தைரோசின் அமினோ ஆசிட் இருக்குது, அதை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உண்மையிலே தைரோசின் அமினோ ஆசிடா அப்படின்னு நீங்கள் ஏறத்தாழ செக் பண்ணுறதுக்கு RF வேல்யூவில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதை எடுத்து இது வந்து மோர் ஆர் லெஸ் ஸ்டாண்டர்டு தைரோசின் கூட ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணி அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ RF வேல்யூ வந்து எப்போவுமே வந்து லெஸ் தென் 1 இருக்கும். ஓகேவா? ஸோ ஐடியல் வேல்யூ என்னன்னா 0.3 to 0.8 வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டுமே வந்து கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து RX வேல்யூ. RX வேல்யூன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு சாம்பிள் இது ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம். ஸோ RX வேல்யூனா டிஸ்டன்ஸ் traveled by the sample divided by distance traveled by the standard. ஓகேவா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷனாக எடுத்து இதை அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து RX வேல்யூ. நெக்ஸ்ட் RM வேல்யூக்குரிய ஃபார்முலா நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து ஹோமோலாக் சீரியஸா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த RM வேல்யூஸ். என்ன ஹோமோலாக் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து எல்லாமே ஆல்கலாய்ட்ஸாக இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 காம்பவுண்ட் இருக்குது, 10மே ஆல்கலாய்ட்ஸ்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சேம் வேல்யூ தான் வரும். RM வேல்யூ மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். ஸோ அதை வச்சு இந்த மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சேம் இதே குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதான் ஹோமோலாக் சீரியஸா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவான ஒரு டிட்டர்மினேஷன் கொடுக்கும். இந்த தின் லேயர் குரோமட்டோகிராஃபியோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் மேக்ஸிமம். ஓகேவா? நீங்கள் என்ன காம்பவுண்ட் கொடுத்தாலும் சரி இந்த TLC மூலமாக நம்ம வந்து செப்பரேட் பண்ண முடியும். அது பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டாக இருக்கலாம், ரெண்டு கெமிக்கலாக இருக்கலாம், ஏதோ ஒரு ட்ரக்ஸ் மிக்சர்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து யோசிக்கலாம், இதே அப்ளிகேஷன் தான் வந்து பேப்பர் குரோமட்டோகிராஃபிக்கும், அப்போ நம்ம வந்து பேப்பரே பண்ணிக்கலாமே, ஏன் TLC பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ TLC மட்டும்தான் ரொம்ப ரொம்ப டைம் கன்சூமிங் ஆகாத ஒரு டெக்னிக். ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ரெசல்யூஷன் வந்து பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாக இருக்கும். தென் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கம்மியான சாம்பிள் கொடுத்தாலும் சரி, ஈவன் மைக்ரோகிராம் குவான்டிட்டியில் சாம்பிள்ஸ் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து செப்பரேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கொடுக்கும். ஸோ இன்னொன்று என்னன்னா, ரொம்ப ஈஸியான டெக்னிக் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த மெரிட்ஸ்லாம் வந்து பேப்பரை விட TLC வந்து அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்றா நம்ம வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னு சொல்லி சொன்னால் திருப்பி கேளுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்ககிட்ட வந்து கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் கெமிஸ்ட்ரி இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.